Soy arena, oh so bright. Baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high. Feel the heat bajo el sky. Baila, sin parar. Shake your body, shine like star. Baila, en el mar. Keep it going, no queda igual. Luna llena, shining down. Pies descalzos on the ground. Latido fuerte, boom, boom, boom. Take me higher, feel the zoom. Ooh, yeah. Break it down, feel the sway. Cerca de mí, don't run away. Tempo beats, let's ignite. Dance with me through the night. Baila, sin parar. Shake your body, shine like star. Baila, en el mar. Keep it going, no queda igual. ஹஸ்மி, இன்னைக்கு மீன் குழம்பு சமைப்புமா? ஓகே, மீன் குழம்பு சமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேங்காய் தான் வேணும். தேங்காய் அடிச்சிருவோமா? ஐயோ, தேங்காய் தண்ணி கொட்டிட்டு. தேங்காய் தண்ணி வேணுமா உனக்கு? ஓகே ஓகே, இப்படி நம்ம தேங்காய் துருவிடுமா? துருவிடலாம். இதில் தான் நம்ம துருவ போகிறேன் தேங்காய். காஷ்மீர், நீ கொஞ்சம் தேங்காய் துருவியா? வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் தேங்காய் துருவுறது தான் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பிள்ளைங்கள்ட்ட தேங்காய் துருவி கேட்டால் துருவி தருதா பசங்க? வரவே இல்லை. நல்லா மீன் குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட மட்டும் வருவாங்க, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. பேச்சு பேசுறது மட்டும் கொள்ளலாம். நீ மீன் குழம்புல பாரு எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு பாரு. நானே வைக்கிறேன் பாரு. நான் கைட் பண்ணட்டா, நீ சரி வைக்கிறியா? உனக்கு உன் கையில் வந்து நம்ம வச்சோம்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. அதனால் நான் வந்து கைட் பண்ணுறேன், நீ வைக்கிறியா? பார்க்கலாம். பார்க்கலாம். கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுடு. பார்ப்போம். நான் தேங்காய் துருவி தரேன், அப்புறம் கைட் பண்ணுறேன் உனக்கு எப்படி வைக்கணும்ன்ட்டு. சரி வச்சு வைக்கிறேன். இன்னும் தெரியல உனக்கு, உங்கள் அப்பா அம்மைக்கு கைராசி இன்னும் தெரியல. எதுக்கு என்னோட கேவலமான சமையல் அப்பமே கூட எல்லாம் கம்பேர் பண்ணுறீங்க? அவங்க சாப்பாடு எவ்வளோ நல்லா இருக்கும். இல்லை, உனக்கு உங்கள் அப்பா அம்மைக்கு கை வந்திருக்கு, அதனால தான் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் உன் கைக்கு. ரொம்ப பெருமையாக இருக்கு. உங்கள் அப்பா எப்பவுமே அதானே சொல்கிறாங்க. எங்கள் அப்பாய்க்கு ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லுவாங்க. அப்பா ஐஸ் வைக்கிறடே, அவங்க அப்பா அவங்க அம்மாவை அவ்வளவு பாசம் அவங்க அம்மா மேலே.
எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா அம்மா மேலயும் பாசம் இருக்கதான் செய்யும். உனக்கு என் மேல இருக்கும் போது காமிக்க மாட்டேன், இல்லாத மாதிரி காமிப்போம், அவ்வளவுதான். ஆனா உனக்கு என் மேல பாசம் இல்லைல்ல? பாசம் இல்லாம தான் வந்து எதுனாலும் ஸ்கூல்ல சாக்லேட் கிடைச்சாலும் இது கிடைச்சாலும் எடுத்துட்டு வரோம். அண்ணனுக்கு கூட கொடுக்காம உங்களுக்கு தான் நான் நிறைய கொஞ்சம் தேங்காய் திருவி கேட்டதுக்கு திருவி தர மாட்டேங்கிறேன். ஒரு நாள் தானே திருவி கொடுக்கல, எல்லா நாளும் நான் தானே திருவி கொடுக்குறேன். சரி சரி ஓகே, நம்ம சமையல பண்ணும். தேங்காய் தான் அம்மா திருவியாச்சு, நீ தான் சமைக்கிற. இன்னைக்கு அம்மா கைட் பண்ணுவேன், நீ தான் சமைக்கிற. ஓகே கசுமா, இன்னைக்கு நீ தான் சமைக்கிற, ஓகேவா? சரி, அந்த தேங்காய் வந்து அதுல போடு, மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோ. ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்க. போதுமா? போடு போடு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. அரை ஸ்பூன் வந்து ஜீரகம், மிளகு எவ்வளோ? மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு போடுமா. உள்ளி 4 சின்ன பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோ. அது கூடவே ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோ. சவுண்டு. எங்கள் வீட்டில் இன்னைக்கு புது வரவு, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச மண் சட்டி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே வந்து இதில் தான் இன்னைக்கு வந்து முதல்ல மீன் குழம்பு வைக்க போகிறோம். ரொம்பவே எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என் பொண்ணு தான் வைக்க போகிறோம் அந்த சட்டியில் மீன் குழம்பு. மண்சட்டி நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு மண்சட்டியில் சமைக்கிறது பிடிக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் வச்சுருக்க. தேங்காய் விழுது அதில் கொட்டிக்குமா. அரைச்சி வச்சிருக்க விழுத கொட்டிட்டியா? இனி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை போடுறேன். இனி 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் தள்ளிக்கணும், கை எடுத்துக்கோ. 2 ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இனி 2 ஸ்பூனும் எவ்வளோ மிளகாத்தூள் எடுக்கிறோமோ அதில் வந்து 4க்கு 3 பங்கு. தனியாத்தூள் சேர்த்துருக்குறேன். இனி கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துடலாம். இப்போ ஒரு லெமன் சைஸில் வந்து புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுமா. இனி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க. கரைச்சி முடிச்சிட்டியா லட்சுமி? கரைச்சிட்டியா? எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தேவைக்கு விட்டுக்கோ. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடு. போதும். ஸ்டவ்வில் வச்சிடலாமா இனி? ஓகே. உப்பு நம்ம வந்து லாஸ்ட் குழம்பு கொதிக்கும் போது போடலாம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணு. ஸ்டார்டிங் வந்து மூடி வச்சிரு. எனக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊர்லலாம் வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து அது கூடவே மீனே நம்ம சேர்த்துருவோம். இங்கே உள்ள சென்னையிலலாம் மீன் வந்து அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்காததுனால நம்ம வந்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனை வந்து சேர்க்கணும். ஹஸ்மி, நீ மீன் குழம்புக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகாவும்
ம் அப்புறம் ஒரு 2 தக்காளி, அதை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வை. நம்ம குழம்பு கொதிச்சோன்னா சேர்த்துக்கலாம். சரி சரி. சரியா? ம். ரெண்டா? ஆமாம், தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து 2. ம். பச்சை மிளகாய் 5ன்னா. ம். ஹஸ்மி, ம். கட் பண்ணிட்டியா? ம். ஓகே ஓகே. அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடு. நம்ம அது குழம்பு கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம்ண்ணா. ஹஸ்மி, ஏய் குழம்பு ரெடி ஆயிட்டான்னு பாரு, கொதிச்சுட்டான்னு பாரு. ஒரு 5 நிமிஷம் டிவி பார்க்க கூடாதுல்ல உங்களுக்கு? துணி வச்சு பிடிச்சிக்கோ. கொதிச்சுட்டா? பச்சை மிளகாய் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருந்தால அதை போடு. பார்த்து போடுன்னா. ஏன்னா அது கூடவே உப்பு சேர்த்துரு. எவ்வளோ போடணும்? ஒரு கையில் எடு. கையா? இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம். ஓகே போதும். எனக்கு தேவைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு போடலாம். போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடு. மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. இனி மூடி வைக்காத, குழம்பு கொதிச்சு கீழே கொட்டிடும். அதனால ஓப்பன் பண்ணியே வச்சிரு. சொல்லு. மீன் போடட்டா? ஓகே ஓகே போட்டுரு. இது பாருங்க, ஃப்ரெஷ்ஷான மீன். மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. பொறிக்க வச்சிருக்கீங்களாம்மா? இல்ல ஃப்ரை கிடையாது. ஏன்? ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால குழம்பு மட்டும்தான். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பொறிக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குமா என்னமோ? அப்படி எதுவும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வேக வச்சு தான் சாப்பிடணும். ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா அதில் ஹெல்த்தே கிடையாது. போட்டியா? போட்டேன். அந்த கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடு. இல்லைங்க, வாஷ் பண்ணியா? கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி. குழம்பு ரெடி ஆயாச்சு. இனி நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மீன் ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? குழம்பு ரெடி ஆயாச்சு. ஒரு ஃபிஷ்ஷு. சாப்பிட்டு பார்த்துடலாமா? பொண்ணு வச்ச மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறோம். நான் சொல்கிறத விட என் பொண்ணு சொல்கிறது ரொம்ப. நான் தானமா செஞ்சேன், அப்போ நீங்கள் தானமா சொல்லணும். ஓகே, நானே சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் மாமியார் வச்ச மாதிரியே இருக்குது மீன் குழம்பு. டேஸ்ட் பண்ணி பாரு. வீடியோக்குள்ளாடி வா.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எங்கள் மாமி வச்ச மாதிரியே இருக்கு மீன் குழம்பு. என் ஹஸ்பண்டுக்கு மாமியார்னு சொல்றது பிடிக்கலையா, ஸோ அதனால மாமி வச்ச மீன் குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நல்ல